ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மல்லிகை தோட்டம் பார்க்கலாம். வீட்டு மல்லிகை தோட்டம். மல்லிகை செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த புது தளிர்கள் எல்லாம் நல்லா பெரிய அளவில் வளர்ந்துடுச்சு. பாருங்கள், நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. செடியோட வளர்ச்சி வந்து நல்லா வேகமாக தான் இருக்குது. புது தளிர்கள் வந்தாலுமே சில செடிகளில் பார்த்திங்கன்னா இந்த மொக்கு வந்து வைக்காது, அரும்பு வந்து இருக்காது. நம்ம செடியில் பார்த்திங்கன்னா அந்த புது தளிர்கள் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அரும்புகளும் கூடவே வந்து நமக்கு அரும்புகளும் வளர்ந்துடுது. செடியில் வந்து நிறைய தளிர்கள் இருக்கும், ஆனால் அரும்புகள் இல்லாத செடிகளும் இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா உரம்தான். உரமோட சத்துக்கள் பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. இப்போ செடியில் பார்த்திங்கன்னா நிறையா அரும்பு இருக்குது, நிறைய புது தளிர் இருக்குது. பாருங்கள், இந்த சின்ன சின்ன இந்த கிளைகளிலும் இப்போ வந்து நிறைய புது தளிர் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. செடி வந்து இனிமேல் வந்து நல்லா க்ரோத் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மல்லிகை செடிகளெல்லாம் வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் இந்த செடியில் வந்து எவ்வளோ மாற்றம் வந்து இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. உங்களுக்கும் வந்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி மாற்றம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, ஆனால் யாருமே வந்து கமெண்ட்டில் வந்து என் கூட பேசுகிறதில்ல. நீங்களும் வந்து உங்கள் கருத்தை சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு அதுவே ஒரு உற்சாகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நிறைய வந்து புது தளிரெல்லாம் இருக்குது. பாருங்கள், செடியில் அந்த புது தளிர்லாம் பார்த்தோன்னா அரும்பும் இருக்குது. செடி வந்து நல்லா பூக்கும் திறனோட வளர்ந்துட்டுருக்கு. நம்ம வந்து மண்ணுக்கு தாங்க, நம்ம செடிக்கு வந்து நல்ல சத்துக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறதோட நம்ம மண்ணுக்கு தான் நல்ல சத்துக்கள் கொடுக்கணும்னு நம்ம வந்து எப்பவுமே வந்து எடுத்துக்கணும். மண்ணை வந்து நம்ம வளமாக்கும் பொழுது தான் அதில் வளரக்கூடிய அந்த செடிகள் வந்து நல்லாவே வளரும். பாருங்கள், எல்லா தளிர்களிலுமே அரும்பு வந்து இருக்குது. நல்ல பூவுக்காக தான் நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். செடி வந்து நல்லா வளர்ந்து எப்போ வந்து பூ பூக்கும், எப்போ நம்ம பூ பறித்து நம்ம கட்டி வைப்போன்றது தான் நமக்கு வந்து ஆசை இருக்கும் இல்லைங்களா. செடிக்கு வந்து நான் சாம்பல் கொடுத்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து சாம்பல் வந்து இன்றைக்கி உரமாக வந்து கொடுக்க போகிறேன். இந்த சாம்பல் உரம் வந்து பொட்டாசியத்துக்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். பொட்டாஷ் வந்து நல்ல ஒரு வளர்ச்சிக்கு, இந்த மல்லிகை செடிகளுக்கு வந்து அரும்புகள் எடுக்க இந்த பொட்டாஷ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பொட்டாசியம் உரமுக்கு தான் நம்ம வந்து சாம்பல் கொடுக்குறோம். இது வந்து ஒரு 6 மாத பழைய சாம்பல்.